எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்காம ஒல்லியாவே இருக்குங்க. பார்க்கறதுக்கு 25 இயர்ஸ் ஆகுது. ஆனா உடல் ரொம்ப தேகம் மெலிந்து காணப்படுது. உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கு. எதனால இந்த உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கு? வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்காம ஒல்லியாவே இருக்குங்க. இது குழந்தைகள்ல நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு பார்க்குறோம். அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பார்க்கறதுக்கு 25 இயர்ஸ் ஆகுது. ஆனா உடல் ரொம்ப தேகம் மெலிந்து காணப்படுது. உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு 40, 50 வயதுல இருக்கக்கூடிய அடல்ட்ஸ்க்குமே இந்த பிரச்சனை இருக்கு. எதனால இந்த உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கு? ஒரு சில பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்றது, "நானுமே இந்த ஏஜ்ல இவ்வளோதான் மேம் இருந்தேன். அதனால என் பொண்ணு இந்த வெயிட்ல இருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஹெரிடிட்டியா ஒரு ரீசன் இருந்தாலும், நம்ம உடல் ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காமல் போறதுக்கு, ஒல்லியாவே இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன். அதுவும் சித்த மருத்துவத்துல சித்தர்கள் நிறைய விஷயங்கள், அதாவது உடல் உஷ்ணத்தை பத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளைத்த தேகம் பருக்க, அதாவது உடல் நல்லா கொஞ்சம் தேகம் வந்து புஷ்டியா இருக்கணுங்க, கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும். ரொம்ப ஒல்லியாவும் இருந்தாலும் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி தேகம் இளைத்து இருக்கக்கூடியவங்களுக்கு சித்தர்கள் நிறைய மூலிகைகளை எப்படியெல்லாம் உணவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ முதல் காரணம் அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் உடல் சூடு, உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லலாம். உடல் சூடு எப்போதும் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் அதிகரிக்கவே அதிகரிக்காதுங்க. வெயிட் எப்பவும் அண்டர் வெயிட்லயே இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. உடல் எப்போதுமே ஒரு ட்ரையா இருக்கிறது, ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லாம எப்பொழுதுமே இந்த வெட்டை சூடு அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. உடல் இளைச்சிக்கிட்டே போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த வெட்டை சூடு, மேக வெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை. நிறைய ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. ஒரு 50, 55 வயதை கடந்த ஆண்கள் நிறைய பேருக்கு நீங்க யூரின் போயிட்டே இருப்பீங்க. யூரின் போயிட்டு முடிச்ச உடனே வெள்ளையா வர மாதிரி இருக்கும். உயிரணுக்களும் இதனோட கலந்து வெளியேற மாதிரி இருக்கும். ஸ்பெர்மட்டூரியா அப்படின்ற கண்டிஷன். இந்த வெட்டை சூடு இருந்துச்சுன்னா பெரும்பாலும் புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆண்களுக்கு நிறையவே காணப்படுது. ஸோ அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நம்ம உடல்ல இருக்க இருக்க பொதுவாகவே உடல் நலன்ல அதிகமான பாதிப்பு ஏற்படும். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், இந்த உடல் உஷ்ணம் நமக்கு குறையிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த உடல் உஷ்ணம் தணிஞ்சு உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அந்த உடலை குளிர்ச்சி தன்மை தரக்கூடிய விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும். அடுத்தது உங்க உடல்ல ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டைஜஷன் நார்மலா இருக்கா? இல்ல அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இரவு நல்லா தூங்குறீங்களா? இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கணும். இல்ல நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு சிலர் சொல்றது என்ன, சரியாவே சாப்பிட்றது கிடையாதுங்க. ஸோ ஃபுட் எடுக்கிறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அந்த உணவு எடுக்கிறதே இவங்க ரொம்ப குறைவாக சாப்பிட்றாங்க. அதனால தான் வெயிட் ஏறவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ அதற்காக தான் நம்ம வந்து என்னன்னா சத்தான உணவுகளும் இதனோட சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ முதல்ல அந்த உடல் சூடு, அந்த வெட்டை சூடு, மேக வெட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை சரி செய்து உடல் உஷ்ணத்தை நம்ம தணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாங்க. அதாவது வெள்ளை பூசணி ரொம்ப முக்கியம், மஞ்சள் பூசணி, வெண்டைக்காய். ஸோ இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். முருங்கை கீரை, முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கலாம். முள்ளங்கி, பீட்ரூட், இது எல்லாமே உடல் சூடு நமக்கு தணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாங்க. அடுத்த 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, பாதாம் பிசின் இரவில் ஊற வச்சுருங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பாதாம் பிசின் இரவில் தண்ணீரில் ஊற வச்சுருங்க.
அத வந்து தேங்காய் பால்ல கலந்து தினம்தோறும் காலையில குடிக்கணும். ஸோ காலையில தேங்காய் பாலோடு கலந்து அத குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்க உடல் சூடு நல்லா குறைஞ்சு, உடல் குளுமையடைந்து, உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சாப்பிடுற உணவு உடலில் சேர ஆரம்பிக்கும். என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டலைங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சாரம், சத்துக்கள் உங்க உடல்ல சேர ஆரம்பிச்சு, தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெறும். இத வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. இரவு நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, கசகசா லேகியமாக சித்த மருத்துவத்துல இருக்கு. நெறைய பேர் வந்து அந்த பால்ல கலந்து குடுத்தா, "அதெல்லாம் எப்படிங்க டைம் இல்ல" அப்படின்னு சொன்னீங்கன்னா, லேகியமா எடுத்துக்கோங்க. பொதுவாக இளைத்த தேகம் இருக்கக்கூடியவங்களுக்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறை என்னன்னா, நெய் மருந்துகளும், லேகிய வகை மருந்துகளும் நீங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடல் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தேற ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்து உடல் மெலிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாரி லேகிய வகைகள எடுத்துக்கலாம். ஸோ இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கசகசா லேகியம் இரவு நேரத்தில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கசகசா லேகியம் எடுக்கலாம். காலை நேரத்தில நெல்லிக்காய் லேகியமோ, இல்ல தேற்றான் கொட்டை, இல்லன்னா வெண்பூசணி லேகியமோ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலையில நம்ம இந்த லேகியமும், இரவு நேரத்தில கசகசா லேகியமும் நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, அந்த உடல் சூடு குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேகம் நல்லாவே தேற ஆரம்பிச்சுருங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில இருக்கக்கூடிய நெய் மருந்து வகைகள். நெய் மருந்து வகைகள நம்ம ரெகுலரா எடுத்துக்கும்போது, உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெய் வகை மருந்துகள்ல இதில முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அதிமதுரம் நெய் எடுத்துக்கலாம். சதாவரி நெய் ரொம்ப முக்கியமானது சதாவரி. ஸோ சதாவரி நெய் நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை தான். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் சதாவரி. நல்ல ஈரத்தன்மையை தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையெல்லாம் குணமாகணும்னா, சதாவரி நெய் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இதனுடைய தண்டுகள கூட நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். கூட்டு மாதிரியோ, இல்ல சூப் மாதிரியோ சாப்பிட்டுக்கலாம். வாரம் ஒரு முறை இப்படி சாப்பிட்டு பாருங்க. உடல் சூடு குறைந்து, உடல் நல்லாவே நமக்கு தேகம் வலுப்பெறும். அடுத்து முக்கியமானது உணவில் நீங்க சேர்த்துக்கொள்ளக்கூடியது உளுந்து வகைகள். ஸோ கருப்பு உளுந்து நம்ம வடை மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லன்னா இது கஞ்சி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். கருப்பு உளுந்துலாம் நல்லா ஒரு 7, 8 மணி நேரம் பசு மோர்ல நல்லா ஊற வச்சு, அரைச்சு எடுத்துட்டு, இத நல்லெண்ணெயிலயோ, இல்ல தேங்காய் எண்ணெயிலயோ வடை மாரி செஞ்சு, நெய்யில தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அது தேகம் நல்லா வலுப்பெறும். புரோட்டீன் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சாப்பிடுறோம். அதுக்கு பதிலா நேச்சுரலா இந்த மாதிரியான இந்த உணவு முறைகள நம்ம எடுத்துக்கும்போதும், நல்ல சத்தான இந்த சிறுதானியங்கள் எல்லாமே சேர்ந்த ஹெல்த் மிக்ஸ் நீங்க எடுத்துக்கும்போதும், உடல் நல்லாவே நமக்கு இறுக்கமடைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்திலும் இதற்கான மருந்துகள், சப்ளிமெண்ட்ஸ் நெறையவே இருக்கு. இந்த அஸ்வகந்தா நெய், சதாவரி நெய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். முக்கியமாக மார்க்கண்டேய நெய் மற்றும் லேகியம். ஸோ இத நம்ம பயன்படுத்தும் பொழுதும், உடல் எடை ஆரோக்கியமாக அதிகரிக்குங்க. ஓவர் வெயிட் இருந்தாலும் நமக்கு பாதிப்பு தான். உங்க வயதிற்கும், உயரத்திற்கும் ஏற்ற ஒரு உடல் எடை கண்டிப்பா இருந்தா மட்டும் தான் நோய் நமக்கு தாக்காமல் இருக்கும். ஸோ டயட்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அண்டர் வெயிட்ல போயிடாதீங்க. அதுவுமே நமக்கு பல நோய்களுக்கு வழிவகுக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா, ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.